இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, நீங்கள் வாங்குகிற சேலரிக்கு எவ்வளோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்களே கணக்கு போடலாம். ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி கணக்கு போட்டு பார்க்குறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மளே நம்ம சேலரிக்கு எவ்வளோ டேக்ஸ் வருது அப்படிங்கிறத ஈஸியாக கணக்கு போட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து டேக்ஸோட ஸ்லாப் மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம கணக்கு வந்து ஈஸியாக போட முடியும். ஸோ நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கணக்கு போட்டு சொல்கிறேன் எக்ஸாம்பிளோட. ஸோ அது உங்கள் சேலரிக்கு எவ்வளோ வருதுன்னு நீங்கள் அதே மாதிரியே போட்டு பார்த்தீங்கனாலே சிம்பிளாக தெரிஞ்சிடும். அதுபோக டேக்ஸை வந்து ஜீரோ பண்ணுறதுக்கும் ஒரு சில டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன் கடைசியில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டேக்ஸோட ஸ்லாப் என்னங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ கவர்மெண்ட்லேருந்து டேக்ஸ் ஸ்லாப்னு சொல்லி ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு ஒரு ஸ்லாப் ஒன்று இருக்குது, நியூ ஸ்லாப் ஒன்று இருக்குது. ஸோ நியூ ஸ்லாப் வந்து லாஸ்ட் இயர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஓல்டு ஸ்லாப் தான் நம்ம வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு சில பேர் வந்து நியூ யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி ஸ்லாப் சூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்லாப் பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஓல்டு டேக்ஸ் ஸ்லாப் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட சேலரியில் 0லேருந்து 2.5 lakhs 2.5 லட்சம் வரைக்கும் உங்கள் சேலரி இருக்குது அப்படின்னா அதுக்கு டேக்ஸே கிடையாது, அது வந்து நில்லு. ஸோ அதே மாதிரி 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டுக்கு 5% டேக்ஸ் கட்டணும். அதுக்கு மேலே 5 to 10 லட்சத்துக்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டுக்கு 20% டேக்ஸ் கட்டணும். ஸோ 10 லட்சத்துக்கு மேலே போகுது அப்படின்னா 30% டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஓல்டு டேக்ஸ் ஸ்லாப்பு. ஸோ இப்போ நியூவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 2லேருந்து 5 லட்சம் வரைக்கும் வந்து 5%, 5லேருந்து 7 லட்சம் 7.5 லட்சம் வரைக்கும் 10%, 7.5லேருந்து 10 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15% டேக்ஸ் கட்டணும். அடுத்து 10லேருந்து 12.5 lakhs இருக்குது அப்படின்னா 20% டேக்ஸ் கட்டணும். அதுக்கடுத்து 12.5லேருந்து 15 லட்சம் வரைக்கும் 25%, அதுக்கு மேலே 15 லட்சத்துக்கு மேலே போகுதுன்னா 30%. ஸோ இந்த மாதிரி நியூ டேக்ஸ் ஸ்லாபில் இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாப் வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட டேக்ஸை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிளை வச்சு இந்த ஓல்டு டேக்ஸ் ஸ்லாபை வச்சு நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் நான். ஸோ டேக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட டேக்ஸபிள் இன்கம் வந்து தெரியணும். ஸோ நீங்கள் வாங்குகிற சேலரி மொத்தத்துக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, அதில் வந்து டேக்ஸபிள் இன்கம்னு ஒரு அமௌண்ட் இருக்கும், அதுக்கு தான் இங்கே டேக்ஸ் கட்டணும். அப்போ டேக்ஸபிள் இன்கம் அப்படிங்கிறது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிராஸ் சேலரி, உங்களோட ஒரு வருஷத்துக்கு என்ன கிராஸ் சேலரி வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணணும். எதன்னா எக்ஸம்ஷன் டிடக்ஷன், இது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ எக்ஸம்ஷன் டிடக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன், அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு. ஸோ இந்த எல்டி எக்ஸம்ஷனு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுவீங்க, ஹவுசிங் லோன் பிரின்சிபல் கட்டுறது, டொனேஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ஃபுல்லாகவே எக்ஸம்ஷன் டிடக்ஷனுக்குள்ளே வரும். ஸோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே சம் பண்ணி கிராஸ் சேலரியிலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட டேக்ஸபிள் இன்கம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் சேலரி வந்து 6 லட்சம் இருக்குது. ஸோ எக்ஸம்ஷன் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் இருக்குது. அப்போ அந்த 6லேருந்து 1.5 லட்சத்தை கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் வர்றது 4.5 லட்சம். ஸோ அந்த 4.5 லட்சம் தான் உங்களுக்கு டேக்ஸபிள் இன்கம். ஸோ இந்த 4 லட்சத்துக்கு தான் நீங்கள் டேக்ஸ் கட்ட போகிறீங்க. ஸோ கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு கிராஸ் சேலரியிலேருந்து எக்ஸம்ஷன் டிடக்ஷனை வந்து லெஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் டேக்ஸபிள் இன்கம், அந்த அமௌண்ட்டுக்கு தான் டேக்ஸ் கட்டணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரி வந்து 6 லட்சம், எக்ஸம்ஷன் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் இருக்குது. ஸோ அப்போ கழிச்சோம் அப்படின்னா 4 லட்சம் டேக்ஸபிள் இன்கம் வருது. ஸோ இதுக்கு எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறது? ஸோ இப்போ நம்ம ஸ்லாப் படி பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு போட்டிருக்கேன் பாருங்கள் கலர் கலராக. ஸோ அப் டு 2.5 lakhs ஒன்று, 2.5 to 5 ஒன்று, 5 to 10 lakhs இருந்தால் ஒரு %, 10 மேலே போச்சுன்னா 1%. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட 4.5 லட்சம் டேக்ஸபிள் இன்கமுக்கு இப்போ ஃபஸ்ட்டு 2.5 lakhs அதுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் நில் தான். ஃபஸ்ட்டு 2.5 lakhsக்கு டேக்ஸு கிடையாது. ஸோ அடுத்து மிச்சம் இருக்கிற 2 lakhs, இப்போ இந்த 4.5 லட்சத்தில் 2.5 லட்சத்துக்கு டேக்ஸ் இல்லை, அதுக்கு அடுத்து மிச்சம் இருக்கிறது 2 லட்சம் இருக்குது. ஸோ அந்த 2 லட்சம் இந்த ஸ்லாபில் வரும். அப்போ இந்த ஸ்லாபுக்கு நம்ம கணக்குப்படி 5% டேக்ஸு. அப்போ இந்த 2 லட்சத்தில் 5% என்ன? அது 10,000 ரூபா வரும். ஸோ இந்த 4.5 லட்சம் உங்களோட டேக்ஸபிள் இன்கமுக்கு
10,000 ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 0 ருபீஸ், இது ரெண்டையும் சம் பண்ணணும், டோட்டலாக 10,000 டேக்ஸ் வருது. ஸோ இப்போ வந்து டேக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் தான் இருக்குது. ஸோ நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு இது இருக்குது, 87A அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, டேக்ஸ் வந்து 5 லட்சத்துக்கு உள்ள டேக்ஸபிள் இன்கம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஸோ டேக்ஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த 87Aவோட ரூல் படி பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ரூபாயும் உங்களுக்கு வந்து 0 ஆயிரும். அப்போ டேக்ஸபிள் இன்கம் வந்து 5 லட்சத்துக்கு கீழே யாருக்கு வந்தாலும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, 0 ருபீஸ் தான் டேக்ஸ். ஸோ இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 5 லட்சத்துக்கு உள்ள டேக்ஸபிள் இன்கம் இருந்தால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். ஸோ இப்போ வந்து டேக்ஸபிள் இன்கம் 5 லட்சத்துக்கு மேலே போகுது. அதாவது கிராஸ் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 8 லட்சம், அதில் எக்ஸம்ஷன் டிடக்ஷன் 2 லட்சம் போக டேக்ஸபிள் இன்கமே 6 லட்சம் வந்துடுச்சு. ஸோ இப்போ 5 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 6 லட்சத்தில் ஃபஸ்ட்டு 2.5 லேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நில்லு தான், ஸோ 0 ருபீஸு. ஸோ அடுத்த 2.5 லேக்ஸ், ஸோ அடுத்து 2.5 to 5 லேக்ஸ் இந்த லிமிட்டுக்குள்ளே வருது. இந்த 2.5 லேக்ஸுக்கு 5%. இப்போ 5%னா 2,500 டேக்ஸு. ஸோ 5 லட்சம் முடிஞ்சது, மிச்சம் 1 லட்ச ரூபா இருக்குது. அப்போ அந்த 1 லட்சம் வந்து இந்த ஸ்லாபுக்குள்ளே வரும். அப்போ 5 to 10 லேக்ஸுக்குள்ளே அந்த 1 லட்சம் வருது. ஸோ அந்த 5 to 10 லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 20% டேக்ஸு. அப்போ அந்த பேலன்ஸ் அமௌண்ட் 1 லட்சத்துக்கு 20% டேக்ஸ் போட்டால் 20,000 ரூபா வரும். ஸோ 3 உங்கள் அமௌண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இது மொத்தமாக சம் பண்ணிங்க அப்படின்னா 32,500 ஸோ உங்களோட டேக்ஸ் வந்து 32,500 டேக்ஸ் மட்டும் வருது. ஆனால் இது ஃபைனல் கிடையாது. ஏன் அப்படின்னா 4% செஸ்ன்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஒரு டேக்ஸுக்கு அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், அதுக்காக கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டணும். ஸோ அது 4%ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்த இந்த டேக்ஸ் அமௌண்ட். ஸோ இப்போ மொத்தமாக உங்கள் 6 லட்சத்துக்கு 32,500 டேக்ஸ் வந்திருக்கு. இந்த டேக்ஸ் அமௌண்ட்டில் 4% வந்து நீங்கள் செஸ் அமௌண்ட்டாக கட்டணும். அப்போ இதுக்கு 4% 1,300. ஸோ ஃபைனலாக 33,800 வந்து உங்களுக்கு டேக்ஸ். ஸோ 6 லட்ச ரூபா டேக்ஸபிள் இன்கம் வந்துச்சு அப்படின்னா 33,800 வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து எக்ஸாம்பிள் 2. இது வந்து 5 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு 10 லட்சத்துக்கு மேலே ஒரு அமௌண்ட் போகுதுன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரி வந்து 13 லட்சம் இருக்குது. அதில் எக்ஸம்ஷன் டிடக்ஷன் வந்து 2 லட்சம் போக டேக்ஸபிள் இன்கம் 11 லட்சம் வந்துடுச்சு. ஸோ இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் இதுக்கு. ஸோ இதில் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு 2.5 லேக்ஸுக்கு 0 ருபீஸ் தான். ஸோ அடுத்து 2.5 லேக்ஸுக்கு 5%, அப்போ 12,500 வரும். அதுக்கு அடுத்த இது பார்த்தீங்க, இப்போ 5 லட்சம் முடிஞ்சது, அடுத்த 5 லட்சம். ஸோ 5 to 10 லேக்ஸ் இதுக்குள்ளே 5 லட்சம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு 20%. அப்போ இந்த 5 லட்சத்தில் 20% பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. அப்போ 5, 10 லட்சம் வந்துடுச்சு, மிச்சம் 1 லட்ச ரூபா இங்கே இருக்குது. ஸோ அப்போ அந்த 1 லட்சம் இந்த ஸ்லாப்புக்குள்ளே வரும், அபோவ் 10 லேக்ஸுக்குள்ளே வரும். அப்போ இந்த 1 லட்சத்துக்கு டேக்ஸு 30%. ஏன்னா 10 லேக் அண்ட் அபோவ் பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 1 லட்சத்துக்கு மட்டும் 30% கட்டணும். அப்போ அதுக்கு 30,000. ஸோ இந்த 30, 1 லட்சம், 12,500 இது எல்லாத்தையுமே சம் பண்ணணும். அப்போ டோட்டலாக 1,42,500 உங்களுக்கு வந்து டேக்ஸ் வரும். ஸோ அபோவ் 10 லேக்ஸ் போகுது அப்படின்னா இந்த மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணணும். ஸோ இதுக்கு இந்த டேக்ஸுக்கு 4% செஸ் பார்த்தீங்கன்னா 5,700. அப்போ ஃபைனல் அமௌண்ட்டு 1,48,200 உங்களுக்கு வந்து டேக்ஸாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து 10 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 3 எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு வந்து டேக்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிற ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சேலரியை வச்சு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டேக்ஸை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தேன் முக்கியமானது. ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நீங்கள் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ண முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட 2வது எக்ஸாம்பிளை எடுத்துக்கோங்க. அதில் கிராஸ் சேலரி 8 லட்சம், எக்ஸம்ஷன் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 லட்சம், அது போக மிச்சம் 6 லட்சம் வந்துச்சு டேக்ஸபிள் இன்கம். அப்போ அந்த 6 லட்சத்துக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியது 33,800 கட்ட வேண்டியது இருந்துச்சு நமக்கு. அப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து 0 ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸம்ஷன் டிடக்ஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் கூட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேக்ஸபிள் இன்கம் நீங்கள் 5 லேக்ஸுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ அந்த மாதிரி 5 லேக்ஸுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா டேக்ஸ் ஆட்டோமேட்டிக் 0 ஆகிடும். ஸோ இது எப்படி கூட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக அந்த ஹெச்ஆர்ஏ, எல்டிஏ இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. ஸோ இதில்
நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஹவுஸ் லோன் எடுத்தால் கட்டலாம், இல்லைனா வாலண்டரி பிஎஃப் அமௌண்ட்டு, நீங்கள் வாலண்டரியாக பிஎஃப்ஓ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போடலாம். டொனேஷன் பண்ணுறது, இன்சூரன்ஸ் பாலிசி, எல்ஐசி பாலிசி, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நிறையா போட்டிங்க, சேவிங்ஸில் நிறையா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த டிடக்ஷன் எக்ஸம்ஷன் வந்து அமௌண்ட் ஏறிடும். அப்போ இது ஏறுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். அப்போ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இதை வந்து ஒரு 1 லட்ச ரூபா மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ 3 லட்சமாக மாறிடும். 3 லட்சம் மாறிச்சுன்னா எனக்கு டேக்ஸபிள் இன்கமே 5 லட்சமாக மாறிடும். 5 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டேக்ஸே 0 ஆகிடும். ஸோ நமக்கு வந்து இது வந்து பெனிஃபிட் தான். அது டேக்ஸ் நம்ம வந்து இவ்வளோது கட்ட தேவை கிடையாது. இதை நம்ம அப்படியே சேவிங்ஸாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி உங்கள் டேக்ஸபிள் இன்கம் 5 லட்சத்துக்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த 3 எக்ஸாம்பிள் இது. ஸோ இதில் வந்து இந்த எக்ஸாம்பிளில் இப்போ நானாக உங்களுக்கு மேனுவலாக கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். இதே எக்ஸாம்பிளை நம்ம வந்து ஒரு சைட்டில் டூல் வழியாக பார்க்கலாம். எப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டோட சைட்லேயே, இன்கம் டேக்ஸ் சைட்லேயே வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அதில் கால்குலேட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த incometaxindia.gov.in அப்படிங்கிற இந்த சைட்டில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் இயர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே டேக்ஸ் பேயர் இண்டிவிஜுவல் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸேஷன் அண்டர் செக்ஷன் 115 பிஎஸ்சின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து புது ஸ்கீமு. ஸோ அதை வந்து நீங்கள் புதுசு யூஸ் பண்ணிங்கன்னா அதை எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுக்கணும். கொடுத்துட்டு மேல் ஃபீமேல் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ், வாடகை வைக்கீங்களா இல்லையாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நெட் டேக்ஸபிள் இன்கம். ஸோ நமக்கு வந்து 4 லட்சம் இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துச்சு. ஸோ அந்த 4 லட்சங்கிறத நான் வந்து போடுறேன் இதில். ஸோ இப்போ 4 லட்சம் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்கம் டேக்ஸு எல்லாமே வந்து 0ல் தான் இருக்குது இப்போ. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? டேக்ஸே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் 5 லட்சத்துக்கு உள்ள உங்களுக்கு வந்து அமௌண்ட் இருக்குது டேக்ஸபிள் இன்கம் அப்படின்னா அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதான் வந்து அர்த்தம். நெக்ஸ்ட்டு இதே இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து டேக்ஸபிள் இன்கம் 6 லட்சம் இருக்குது. ஸோ அப்போ அந்த 6 லட்சத்துக்கு எவ்வளோ டேக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் 6 லட்சங்கிற டைப் பண்ணுறேன். டைப் பண்ண அப்படின்னா இப்போ இந்த 6 லட்சத்துக்கு எனக்கு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 32,500 வருது. ப்ளஸ்ஸு அந்த செஸ் 1,300 சேர்த்தா 33,800 டோட்டல் டேக்ஸ் வருது. ஸோ நம்ம கணக்கு கால்குலேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா 33,800 வந்திருக்கும். ஸோ இது வந்து 6 லட்சத்துக்கு டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது. ஸோ அடுத்து 3வது எக்ஸாம்பிள், நம்மளோட 3வது எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் வந்து 11 லட்சம். ஸோ இப்போ வந்து 11 லட்சத்தை நான் இங்கே போடுறேன். அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் வருதுன்னு காமிக்க பார்க்கலாம். 11 லட்சம் டைப் பண்ணிட்டேன். ஸோ டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1,42,500, செஸ் 5,700. ஸோ டோட்டலாக 1,48,200. ஸோ நம்மளோட கால்குலேஷனும் 1,48,200 வந்திருக்கும். ஸோ இது வந்து சிம்பிளாக நீங்கள் அந்த ஆன்லைன் டூல்லேயே வந்து உங்களோட டேக்ஸபிள் இன்கம் மட்டும் தெரிஞ்சாலே போதும். அதை வச்சு நீங்கள் வந்து டேக்ஸை வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.